وقل للمؤمنات يغضضن من أبصارهن ويحفظن فروجهن ولا يبدين زينتهن إلا ما ظهر منها وليضربن بخمرهن على جيوبهن ولا يبدين زينتهن إلا لبعولتهن أو آبائهن أو آباء بعولتهن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நாம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லி வரோம்ல. அதுல இந்த பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் தங்கள் முகத்தை மூடிக்கொள்வது, வெளியே போகும்போது அந்நிய ஆண்களை சந்திக்கும் போது தங்கள் முகத்தை மூடிக்கொள்றாங்கல்ல, அது சரியா என்று பார்த்தா இல்லதான். இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி பெண்கள் முகத்தை மூடுவது தவறு என்று தான் பதில் சொல்ல முடியும். குர்ஆன் ஹதீஸ் முழுவதும் எடுத்து பார்த்தோமே ஆனால் பெண்களை முகத்தை மூட சொல்லி எந்த சட்டமும் இல்லை. ஆனா நபிமார்களின் மனைவி மட்டும் தனியா சட்டம் இருக்கு அப்படின்னு நேற்று சொன்னோம். அதிலிருந்து நம்ம எல்லா பெண்களும் முகத்தை மூடணும் அப்படின்ற நம்ம சட்டம் எடுக்க முடியுமான்னு கேட்டா தெளிவாவே ஹதீஸ்ல வருது. அது நபிமார்களின் மனைவிக்கு மட்டும் உள்ள சிறப்பு சட்டம்ன்றது. அது என்னன்னா, புகாரில 4213, 5085, 5159 ஹதீஸ்ல ஒரு குழப்பம் வருது சஹாபாக்கள் மத்தியில. ஷபியா ரலீலான்னு ஒரு சஹாபி பெண்மணி இருந்தாங்க. அவங்க நபிகள் நாயகம் திருமணம் முடிச்சுட்டாங்களா இல்லையா என்பதை சந்தேகம், ஒரு குழப்பம் ஏற்படும் போது சஹாபாக்கள் தங்களுக்குள்ள பேசிக்கொள்றாங்க. என்ன பேசிக்கொள்றாங்கன்னா, அவங்க வெளியே வருவாங்கல்ல, வெளியே வரும்போது அவங்க தங்கள் முகத்தை மூடிக்கொண்டு வந்தார்களே ஆனால் அவங்க நபிகள் நாயகம் திருமணம் பண்ணிட்டாதா சொல்லலாம். முகத்தை மூடாம வந்தாங்கன்னா அவங்க திருமணம் பண்ணல அப்படின்னு நம்ம முடிவுக்கு வரலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் குழப்பமா பேசி கொண்ட போது ஷபியா ரலியல்லாஹு வெளியே வரும்போது முகத்தை மூடிக்கொண்டு வந்ததால் நபிகள் நாயகம் அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதை சஹாபாக்கள் முடிவுக்கு வர்றாங்க. இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா, ஒருவேளை அவங்க முகத்தை மூடாம வந்திருந்தா நபிகள் நாயகம் அவர்களை திருமணம் செய்திருக்க மாட்டார்கள் என்ற முடிவுக்கு வருவதிலிருந்து மற்ற பெண்களுக்கான சட்டம் முகத்தை மூடுவதில்லை, முகத்தை திறந்து முகத்தை வெளிக்காட்டுவதுதான் மற்ற மூமின்கான சட்டம். முகத்தை மூடுவது நபிமார்களின் மனைவிக்கு மாத்திர சிறப்பு சட்டம் என்பதை நம்ம விளங்க முடியுங்க. அதுல இருந்து அப்ப அந்த சட்டம் எப்பவுமே நபிமார்களின் மனைவிக்கு மட்டும்தான். இப்ப குர்ஆன் இது முகத்தை மூடக்கூடாது என்பதுக்கான தெளிவான இன்னொரு சட்டத்தை பார்ப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல 24:31 சொல்றான், தங்கள் கற்பை பேணி கொள்ளுமாறு மூமினான பெண்களுக்கு தங்கள் கற்புகளை தமது பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறும் தமது கற்புகளை பேணி கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கு கூறுவீராக. அவர்கள் அலங்காரத்தை வெளியே தெரிவித்ததை மற்றதை வெளிப்படுத்த வேண்டாம், தமது முக்காடுகளை மார்பில் மேல் போட்டுக் கொள்ளட்டும் அப்படின்னு குர்ஆன்ல எல்லாம் சொல்றான். அப்புறம் பின்னாடி அதே வசனத்தை பின்னாடி யார் யார் முன்னாடி எல்லாம் தங்கள் அலங்காரத்தை காட்டலாம்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க. இதுல இருந்து நம்ம என்ன விளங்குதுன்னா, அவங்க என்ன முக்காடுகளை மார்பில் போட்டுக் கொள்ளுவோம் தான் வருதே ஒழிய தெளிவான தப்சீர் தான். நம்ம எல்லா தப்சீர்களையும் எடுத்து பார்த்தாலும் இதுதான் வருது. அப்ப தெளிவான முந்தானர்களை முக்காடுகளை மார்பில் மீது போட்டுக் கொள்ளட்டும் வந்தாலே முகத்தின் மீது போட்டுக்கொள்ள நல்லா சொல்லல. அதனால இது நம்ம தெளிவான சட்டமா சொல்ல முடியும். நம்ம முஸ்லிமான பெண்கள் முகத்தை மூடுவது நல்ல செயல் அல்ல, தப்புன்னு சொல்ல முடியும். அதுபோக இதுக்கு தெளிவான இன்னொரு பலமான சான்று ஒன்று இருக்குங்க. நபிகள் நாயகம் ஹதீஸ்ல வருது, மக்கா இறுதி ஹஜ்ஜப்ப விடைபெறும் ஹஜ்ஜின் போது நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபல் இப்னு அப்பாஸ்னு ஒரு நபித்தோழர் இருக்காரு, அவர் ரொம்ப நல்ல அழகான ஆளு அப்படின்னு ஹதீஸ்ல அப்துல்லா பின் அப்பாஸ் அறிவிக்கிறாங்க. அவங்கள வாகனத்துல பின்னாடி ஏற்றி வைத்து கொண்டு மக்களுக்கு மார்க்கம் சொல்வதற்காக நபிகள் நாயகம் வெளியேறாங்க.
வெளியேறும்போது அங்க ஒரு பெண்மணி வர்றாங்க. அவங்க பெண்ணு வந்து நல்ல அழகான வந்து கசாம் என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி நபிகள் நாயகம் அவங்கள்ட்ட மார்க்கம் சட்டம் கேட்பதற்காகவே வர்றாங்க. அவங்களும் ரொம்ப அழகா இருந்தாங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இருவரும் அழகா இருக்கிறாங்கன்ற ஹதீஸ்ல வருது. அப்படிப்பட்ட நேரங்கள்ல நபிகள் நாயகம் அந்த பெண்மணி சட்டம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே இவர் பார்வை வந்து அவர் மேல படுது. யாரு? பல் அப்பாஸ் மேல அப்படி ஈர்க்கப்பட்டு படுது. பல் அப்பாஸும் அந்த பெண்ணை நோக்கி தன் பார்வையை செலுத்துகிறார்கள். அதை வந்து ஒரு சைத்தானுடைய பார்வை மாதிரி தான் செலுத்துறது குர்ஆன் ஹதீஸ்ல வருதுங்க. அப்ப நபிகள் நாயகம் பல்லு இப்ராஹிம் தாடியை பிடிச்சி இப்படி திருப்பி பார்க்காத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து என்ன நம்ம விளங்க முடியுதுன்னா, அந்த மதீனா மக்கா நகரிலையும் நபிகள் நாயகம் வாழும் காலத்திலையும் நபிகள் நாயகத்தை சந்திக்க வரும்போதும் எந்த பெண்கள் முகம் மூடாம தான் வருது. இல்லாட்டி இவங்க இந்த ஹதீஸின் அடிப்படையில அவங்க வந்து நபிகள் நாயகத்தை சந்திக்கும் வரும்போது முகத்தை மூடிதான். ஏற்கனவே சட்டம் இருந்தா நபிகள் நாயகத்தை சந்திக்கும் வருது மார்க்க சட்டம் கேட்க வரும்போது அந்த பெண் முகத்தை மூடல இல்லையா? முகத்தை மூடாம தானே வந்திருக்கிறாங்க. அப்ப நம்ம தெளிவா சட்டம், இந்த இஸ்லாமிய சட்டம் அதுதாங்க. பெண்கள் வந்து முகத்தை மூடுவதால் மிக பெரும் வழிகேடும் பின்னடைவும் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஏற்படுது. நம்ம உலகத்துல பாக்குறோம். அதுல இதனால ஏற்படும் சமூக விரோத செயல் யூடியூப்ல எடுத்து பாருங்க. இந்த முகம் மூடிக்கொண்டு ஏற்படும் செய்யற சமூக விரோத செயல்கள் ஏராளம் இருக்குது. இதுக்கெல்லாம் வாசலை அடைக்கணும்னா ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் முகம் மூடுவது தவறு என்பதை உணர்ந்து அதுல இருந்து விலகி கொள்ளணும். அப்ப மேலதிகமா ஒரு தகவல் சொல்றோம். முகம் மூடுவது தம்முன்னு நம்ம சொல்லிட்டோம். அப்புறம் முகத்தை திறந்து போட்டு என்ன வேணாலும் செய்யலாமாட்டா அதுவும் இல்லை. இப்ப சமூக ஊடகங்கள்ல பாக்குறீங்க, அவங்க வந்து அவங்க அழகுகளை வெளிப்படும் தற்செயலா போகும்போது அந்த முகத்தை தெரிஞ்சா பரவாயில்ல. ஆனா இப்ப நம்ம பாக்குறோம், இப்ப கேள்விப்படுறோம், அந்த சமூக இன்ஸ்டாகிராம் அந்த கிராம் சொல்றாங்கல்ல, பேஸ்புக், அதுல அவங்களுடைய முகத்தை வெளிப்படுத்துவதனால் ஏகப்பட்ட பின்னடைவை ஏற்படுத்தி அதுல முகத்தை நேரடியா கட்டத்தான் சொல்றாங்க. வெளியே போகும்போது, மனைவி கூட போகும்போது, கணவன் கூட போகும்போது, தாய் கூட போகும்போது, சகோதரன் கூட போகும்போது முகத்தை தான் கட்டணும். அதுக்காக அட்வான்டேஜ் எடுத்துக்கொண்டு சமூக ஊடகத்திற்கெல்லாம் அவங்க முகத்தை வந்து பளிச்சுன்னு அலங்காரம் பண்ணி காட்டுறது எந்த வகை நியாயம்? அதனால ஏற்படும் பின்னடைவு இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து அவங்க ஒரு சிக்கல்ல சிக்கி சில சேரக்கூடாத நபர்களோட சிக்கி அவர்களுக்கு முரட்டப்படுவதையெல்லாம் நம்ம அறிகிறோம். ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தைப்படி நம்ம நடந்தோம்னா எந்த விதமான சிக்கலுக்கு மாட்டோம். முகம் மூடுவது தவறு என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்களும் இருக்குது. அதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.